அப்பளம் வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அப்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஃபஸ்ட்டே வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் உளுந்து கருவேப்பிலலாம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்ச கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா வீட்டிலேயே அரைச்சி வச்ச குழம்பு மசால் பொடி 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, தேங்காய், 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோம். ஸோ இதையும் இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, நம்ம அப்பளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அப்பளத்தை போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ கிட்டத்தட்ட மீன் குழம்பு மாதிரி தான். மீனை போட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி லாஸ்ட்டு இந்த கொதி வந்ததுக்கப்புறம் தான் அப்பளத்தை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான அப்பள குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.